ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இன்டர்ஃபேஸ் ஃபோட்டோஷாப் CS6ல் இன்டர்ஃபேஸுங்கிறது ஒரு விதமான அப்பீரன்ஸு. இப்போ நம்ம அந்த ஃபோட்டோஷாப்பில் இன்டர்ஃபேஸை பற்றி பார்ப்போம். அதுக்கு பார்த்திங்கன்னா எடிட்டில் போயிட்டு ப்ரிஃபரன்ஸ், ஜென்ரல், இதுக்கு ஷார்ட்கட் வந்து கண்ட்ரோல் கேவும் கொடுத்து போய்க்கலாம். இல்லைன்னா இப்படி போய் எடிட்டில் போய் ப்ரிஃபரன்ஸ், ஜென்ரல் அப்படி வந்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா இன்டர்ஃபேஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்டர்ஃபேஸில் அப்பீரன்ஸில் பார்த்திங்கன்னா 4 விதமான கலர் இருக்குது. அதில் பிளாக்கு, டார்க் க்ரே, லைட் க்ரே, அதோட லைட் ஒயிட் க்ரே, அந்த மாதிரி 4 விதமாக இருக்குது. ஸ்டாண்டர்ட் ஸ்க்ரீன் மோடில் பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டு நமக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் வச்சுக்கலாம். பார்டர் இருக்குது. அது போக ஃபுல் ஸ்க்ரீன் வித் மெனூஸ், அதில் பார்த்திங்கன்னா டிஃபால்ட் அதே சேம், எல்லா ப்ராசஸும் அதே தான் இருக்கும். இது வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வித் மெனூஸு, இதில் அந்த மாதிரி இருக்குது. அது போக ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து பிளாக் கலரில் வேணுமா பிளாக் கலர், க்ரே கலர் வேணுமா க்ரே கலர் வச்சுக்கலாம். அது போக ஆப்ஷன்ஸில் ஆட்டோ கொலாப்ஸ், ஐகான், பேனல், இதெல்லாம் தான் இப்போ நம்ம அட்வான்ஸாக பார்க்குறது. இதில் இருக்கிறது தான் நம்ம இன்றைக்கி அட்வான்ஸாக பார்க்க போகிறோம். CS6ல் அது அட்வான்ஸாக கொண்டு வந்திருக்கான். ஆட்டோ ஷோ ஹைடன் பேனல் வந்து ஹைட் பண்ணிக்கும். ஆட்டோமேட்டிக்காக டாக்குமெண்ட் வந்து டேப்பாக ஓப்பன் ஆகணும் அப்படின்னா இப்போ இங்கே இருக்கிற டேப்பு இன்னொரு டேப் வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கும். அந்த மாதிரி தான் ஆல்ரெடி டிஃபால்ட்லேயே இருக்குது. எனேபிள் ஃப்ளோட்டிங் டாக்குமெண்ட், அதாவது நம்ம அப்படியே விண்டோஸ் மாற்றும் போது வந்து எனேபிள் ஃப்ளோட்டிங் டாக்குமெண்ட் விண்டோ அந்த மாதிரி மாறும். அது போக ஷோ சேனல் கலரில் வந்து இந்த சேனல் பார்த்திங்களா, இந்த சேனலில் வந்து கலர் காட்டும். அது அந்த ஷோ சேனல் இன் கலர், ஷோ மெனு கலர்ஸ், ஷோ டூல் டைப்ஸ், எனேபிள் டெக்ஸ்ட் ட்ராப் ஷேடோ, இதெல்லாம் தான் இப்போ அட்வான்ஸாக வந்து இருக்குது. டிஃபால்ட்டாக இப்போ வந்து எப்போவுமே நம்ம டிஃபால்ட்டே வச்சு ஒர்க் பண்ணிக்கலாம். ஷோ ட்ரான்ஸ்ஃபார்ம் வேல்யூவில் வந்து நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி மாற்றிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபார்ம் வேல்யூஸை ரைட் சைடில் இருக்கணும்னா ரைட் சைடில் வச்சுக்கலாம். இப்போ லெஃப்ட் சைடில் வேணால் லெஃப்ட் சைடு, பாட்டம் லெஃப்ட் சைடு அந்த மாதிரி வச்சுக்கலாம். அதுபோக என்னென்னா டெக்ஸ்ட் வந்து UAE லாங்குவேஜ் இங்கிலீஷு. அது போக ஃபாண்ட் சைஸு நமக்கு என்ன வேணுமோ, மீடியம் வேணும்னா மீடியம், லார்ஜ் வேணும்னா லார்ஜ். இது வந்து நான் க்ளோஸ் பண்ணி திரும்பி ஓப்பன் பண்ணால் தான் எனக்கு இது வரும். அது போக இதில் என்ன அட்வான்ஸாக நிறையா கொண்டு வந்திருக்காங்கன்னா, இப்போ வந்து டைப்பில் வந்து ஈஸ்ட் ஏஷியா, மிடில் ஈஸ்டர்ன், இதில் நிறையா டுட்டோரியல் நீங்களும் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து தமிழ் எப்படி டைப் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த ஈஸ்ட் ஏஷியன் அண்ட் மிடில் ஈஸ்டர்ன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 3Dயில் வந்து நமக்கு என்ன ரேம் வேணுமோ அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் 3D வந்து கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். அதுக்காக தான் யூஸ் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபோட்டோஷாப் தமிழன்.